இவ்வளோ நேரம் அதானே பேசுனேன். இல்லை இப்போ இவ்வளோ நேரம் மைக்கில் அதானே பேசுனேன். அப்புறம் அது கூட நீங்கள் கேட்கலையா? 3 விஷயம்: மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி ரேஷன் பொருளில் அத்தியாவசியமான பாமாயில் பருப்பு வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது, அதே மாதிரி காவிரியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு பெற்று தராததை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நாம் நடத்தியிருக்கோம். சரிங்களா? சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இங்கே மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இது எல்லாம் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கே எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் பொய்யா சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? வேஷ்டி சட்டை போடணும், அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா? அவரால் நடக்க முடியல, கை ஷேக் இருக்குது, அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு நியாயத்தை வழங்கணும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு வரணும். பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டால் தான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் நேற்று எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு. இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும். ஆனால் தமிழக மக்கள் 3வது முறையாக தப்பு செய்கிறாங்க. இதுவரைக்கும் 3 முறை தொடர்ந்து இன்றைக்கி எம்பிக்களாக ஜெயிக்க வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன். திமுகவை எதிர்த்து தினம் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க. உடனே மத்திய அரசு போயிடுவாங்க, நீட்டை பற்றி பேசுவாங்க, பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும்? உடனே மத்திய அரசை குறை சொல்கிறத தவிர திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க, எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன். நன்றி.